எப்போ யாழினி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்களோ, நம்ம ஹீரோயினியா எப்போ அவங்கள காப்பாத்த ஓடினாங்களோ அப்பவே பாத்ரூம்ல ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்றத நிச்சயம் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. தரம் முழுக்க எண்ணெய் ஊத்தப்பட்டிருக்கிறத கவனிச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல யாழினிய காப்பாத்துறதா முக்கியமே தவிர என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கோ சம்பந்தப்பட்டவங்களை தண்டிக்கிறதுக்கான நேரம் அது இல்ல. ஏன்னா விழுந்த யாழினிக்கு என்ன நடந்துச்சுன்றது டாக்டர் கிட்ட போனதான் தெரியும். அவங்க காலில் அடிபட்டு இருக்குதான், அதை விட முக்கியம் அவங்க குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அதனாலதான் இனியா விஷவள்ளியை ஒரு அதட்டாங்க. அதன் பிறகு யாழினியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலும் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போனப்போ பயந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. காலில் அடிபட்டு இருந்தது, தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போன மாதிரி விழுந்த அதிர்வால எந்த ஒரு அபாயமும் குழந்தைக்கு ஏற்படவே இல்லை. அப்பதான் யாழினி தன் கர்ப்பமா இருக்க விஷயத்த இனியா கிட்ட சொன்னதும், நான் அதை எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு அந்த விஷயத்த அப்படியே சொன்னாங்க. இனியா இளங்கோவையும் யாழினியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே யாழினி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான்ற விஷயம் வெளியில போயிருந்த விஷப்பாம்பு சிவத்துக்கும் கௌரி அம்மாவுக்கும் தெரிய வந்துச்சு. அவங்க ரொம்பவே பதட்டத்தோட தான் காத்துட்டு இருந்தாங்க. யாழினி வரவும் யாழினியோட காலில் கட்டு போட்டிருந்ததை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே பதறி போயிட்டாங்க. இனியா கூட இருந்ததுனால பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்றத சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்தினாங்க. யாழினியோட காலில் கட்டு போட்டிருந்ததை பார்த்ததுமே விஷப்பாம்பு சிவத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சான். கூடவே இனியா வேற இருக்காங்கல்ல, இன்னும் 2 பேச ஆரம்பிச்சாரு. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது, ஆனா ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் இந்த வீட்டுல ஏகத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாவே இளங்கோ முன்னாடியே யாழினியை குற்றம் சாட்டாவும் இளங்கோ வளதை பொறுத்துக்க முடியல. அம்மா, நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னதும் விஷப்பாம்பு சிவத்துக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. விஷயம் தெரியாம பேசிட்டோமோ அப்படின்னு அந்த மனுஷனோட முகம் மாறமோ ஆரம்பிச்சது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் கௌரி அம்மா சந்தோஷத்துல மிதக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த விஷவள்ளிக்கு பொறாமத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. இந்த விஷயம் தான் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியுமே. எப்படியும் யாழினி கீழே விழுந்தா கர்ப்பம் கலைஞ்சிரும், இந்த வீட்டுக்கு வாரிசே வராது, கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு யாழினியோட இடத்துக்கு தான் பொண்ணை கொண்டு வரலாம் அப்படின்னு கனவு கண்டுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணா. ஆனா எல்லாமே தவிடுபொடி ஆயிருச்சு. இருந்தாலும் எதையும் வெளியே காட்டிக்காம கிச்சன்ல கடுப்பா வந்து நின்றுட்டு இருந்தா. அங்க வந்து நம்ம ஹீரோயின் இனியா, யாழினிக்கு எள்ளுருண்டை கொடுத்தீங்களா, தரையில நீங்க தான் எண்ணெய் ஊத்துனீங்களான்னு நேரடியாவே கேட்டுட்டாங்க. கேட்டதும் ஒரு நிமிஷம் பதறி போனவங்க, நான் ஏன் அதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு நல்லவ மாதிரி பேசவும் ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. விட்ட அறையில பொறி கலங்கி போச்சு. நீங்க பண்ற எதுவுமே எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னொரு தடவை யாழினி கிட்ட நீங்க இடக்க முடக்க நடந்தீங்கன்னு தெரிஞ்சது, இந்த விஷயத்த நான் அப்படியே விக்ரம் கிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே விக்ரம் உங்க மேல எவ்வளவு கோபமா இருக்காருன்னு தெரியும். அவர் மட்டும் இங்க வந்தாருன்னா உங்க கதை என்ன ஆகுதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஜாக்கிரதை அப்படின்னு விஷவள்ளிய கடுமையா எச்சரிக்கை பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஷவள்ளியை எச்சரிக்கை பண்றதெல்லாம் சுத்த வேஸ்ட் தான் தோணுது. அந்த அம்மாவை வீட்டை விட்டு துரத்தினாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் விஷவள்ளி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா அப்படின்னு விஷப்பாம்பு சிவத்துக்கு தெரிய வந்தாலே போதும், அந்த ஆளே விஷவள்ளிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.